பாஸ் வீட்ல வந்து காமா இருந்த ஆதிரை இப்போ வெளியில வந்து சீர்றாங்க. நான் செஞ்சது வந்து சரிதான் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தைனால ஃபேன்ஸ் வந்து டோட்டலா வந்து ஷாக் ஆயிட்டாங்க. 3 இயர்ஸ் அந்த காத்திருந்த கனவு 3 வாரத்துல வந்து தகர்ந்துருச்சு. ஆனா இப்போ வெளியில வந்து நான் தப்பே பண்ணல அப்படின்னு திமிரோட தான் ஆதிரை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி உண்மையா என்ன நடந்துச்சு? பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து பொட்டி பாம்பா இருந்தவங்க வெளியில வந்த உடனே சிங்கமா வந்து சீர்றாங்க. வினோத் முகத்துக்கு வந்து நேரா வந்து கால் போட்ட சம்பவத்துக்கு ஆதிரை கொடுத்த ஆன்சர் வந்து ரொம்ப பேர் வந்து ஷாக்கிங்ல தான் ஆழ்த்தி இருக்குன்னு சொல்லணும். யாருக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்றது எனக்கு தெரியும். இந்த வரி வந்து சொன்னவங்க யாருன்னு தெரியுமா? பிக் பாஸ் வீட்ல வந்து காமா இருந்த ஆதிரை வெளியில வந்து திமிரா வந்து பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்ப விஜய் சேதுபதி கிட்டே வந்து மன்னிப்பு கேட்ட ஆதிரை இப்போ இன்டர்வியூல நான் பண்ணது கரெக்ட்னு சொல்லியிருக்காங்க. இதுல உண்மை என்னன்னு தெரிஞ்சா நீங்களுமே வந்து ஷாக் ஆயிருவீங்க. என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயில்டா பார்ப்போம். நம்ம எல்லாரையுமே வந்து அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்க பெரிய சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3rd வீக்ல வந்து லெஃப்டான ஆதிரை கொடுத்த பேட்டி தான். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9th ஷோ ஆரம்பிச்ச 4th வீக்ல வந்து ரொம்ப பரபரப்பா வந்து போயிட்டு இருந்த நிலையில் 3rd வீக்ல எவிக்ஷனான காம்படிட்டர் ஆதிரையோட ஆக்டிவிட்டிஸ் வந்து பெரிய அதிர்ச்சியா வந்து இருக்குது. 3 இயர்ஸ் வந்து கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி பிக் பாஸ்ல வந்து சான்ஸ் கிடைச்சிருக்கு ஆதிரைக்கு. ஸோ அந்த சான்ஸ் இவங்க வந்து சரியா பயன்படுத்தலையோ அப்படின்ட்டு நமக்கே வந்து இப்படி ஒரு கொஸ்டின் வந்து ரைஸ் ஆகும். 3 வருஷம் வந்து போராடி கண்ணீர் வடிச்சு ஒரு நாள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போவேன் அப்படின்னு வந்து கனவு கண்ட ஆதிரை அந்த சான்ஸ் கைவரிசைனால கிடைச்ச உடனே அதை வந்து இவங்களே வந்து தகர்த்துட்டாங்களா? இதுதான் வந்து இப்போ ரியாலிட்டி ஷோ பார்க்குற நிறைய பேருக்கு வந்து பெரிய கேள்வியே. பிக் பாஸ் வீட்ல இருந்து லெஃப்டான ஆதிரை வந்து இன்டர்வியூ வந்திருக்காங்க. ஆரம்பத்திலே ஜாக்லின் வந்து கேள்வி கத்தி மாதிரி தான் விட்டிருக்கு. விஜய் ஜாக்லின் வந்து என்ன கேட்கறாங்க பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வீக் நீங்க ரொம்ப ஃபயர்ல இருந்தீங்க, ஆனா உங்களோட ஆட்டம் செகண்ட் அண்ட் தேர்ட் வீக்ல வந்து குறைஞ்சிருச்சு. அந்த ஸ்பார்க் ஏன் இல்ல அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. 3 இயர்ஸ் வந்து வெயிட் பண்ணி கிடைச்ச சான்ஸை நீங்க வந்து சரியா யூஸ் பண்ணலையா, இல்ல நீங்க வெளியேற என்ன காரணமா இருக்கும் அப்படின்றது வந்து நேரடியா வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சரா பாத்தீங்கன்னா ஆதிரை வந்து ஒரு சிரிப்போட சொன்ன அந்த வார்த்தை தான் வந்து அப்படியே வந்து சோஷியல் மீடியா வந்து கிளப்பிடுச்சு. ஆதிரை வந்து லெஃப்ட் ஆனதுக்கு பல காரணம் வந்து என்னதான் வந்து சொன்னாலுமே முக்கியமான சில காரணம் தான் வந்து ஃபேன்ஸ் வந்து இண்டிகேட் பண்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, FJ கூட வந்து எப்பவுமே வந்து கவனத்தை வச்சுட்டு இருந்தது வந்து வீட்ல வந்து அதிகமா ஆப்ஷன்ஸ் டபுள் மீனிங் வேர்ட்ஸ் வந்து பேசினது தான். ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்த வேகத்தை வந்து தொடர்ந்து வந்து ஷோ பண்றதுக்கு வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க. ஆனா இப்போ ஆதிரியோட பதில் தான் வந்து சோஷியல் மீடியால பாத்தீங்கன்னா பெரிய சலசலப்பை வந்து கிளப்பி இருக்கு. நான் என்னோட ஆட்டத்துல வந்து மக்களுக்கு வந்து அதிருப்தி கொடுத்ததா நான் வந்து நினைக்கிற விஷயம் வந்து கானா வினோத் முகத்துக்கு வந்து நேரா வந்து கால் நீட்டினது தான் அப்படின்னு முதல்ல சொன்ன ஆதிரை. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் செஞ்சது சரிதான், அந்த சூழல்ல வந்து எப்படி நடந்துக்கணுமோ அப்படிதான் நான் நடந்துக்கிட்டேன், யாருக்கு மரியாதை கொடுக்கணும் எப்படி மரியாதை கொடுக்கணும் அப்படின்றது எனக்கு தெரியும் அப்படின்னு திமிரா வந்து பேசியிருக்காங்க. இந்த ஆன்சர் பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால வந்து தீப்புரியா வந்து ஏறி ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா 3rd வீக் எண்ட்ல பிக் பாஸ் ஸ்டேஜ்ல விஜய் சேதுபதி அவங்களே வந்து ஆதிரிட்டு வந்து கேட்டிருப்பாரு, வினோதிட்டு நீங்க அந்த மாதிரி வந்து நடந்தது சரிதானா அப்படின்னு. அப்ப அந்த நேரத்தில் ஆதிரை வந்து தலை குனிஞ்சு ஆமா அது என் தப்பு தான் அப்படின்னு அக்செப்ட் பண்ணுவாங்க. கானா வினோத் விவகாரம் வந்து ரிலேட்டடா 3rd வீக் எண்ட்ல விஜய் சேதுபதி பேசும்போது என் மேல தப்பு இருக்குன்னு பெட்டி பாம்பு மாதிரி வந்து அடங்கி அக்செப்ட் பண்ண ஆதிரை இப்ப வெளியில வந்து நான் செஞ்சது சரிதான் அப்படின்னு வந்து பேசுறது கேட்ட உடனே ஷாக்கிங்கா தான் இருக்கு. என்னதான் வந்து பெயின் இருந்தாலுமே இவங்க இப்படி திமிரோட தான் வந்து சொல்றதா என்ன? சோஷியல் மீடியால ஃபுல்லா இந்த ஒரு டிஸ்கஷன் தான் வந்து போயிட்டு இருக்கு. ஆதிரையோட இந்த இன்டர்வியூ பார்த்த நிறைய பேர் அவங்க பேசுறது வந்து சிறுபுலத்தனமா இருக்கு அப்படின்னு வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கேமராக்காக கண்டென்ட்காக நான் எதுவுமே வந்து செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்ன ஆதிரை விஜய் சேதுபதி கிட்டமே வந்து இதே மாதிரி யாருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் அப்படின்றது எனக்கு தெரியும் சொல்ல வேண்டியது தானே. அப்ப எல்லாம் போட்டி பாம்பா அடங்கிட்டு இப்போ இன்டர்வியூல சீரதை பார்த்தா வேடிக்கையா தான் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் வீக்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார் பிளேயரை வந்து ஜொலிக்க வேண்டிய ஆதிரை அவங்களோட தப்பான அப்ரோச்னால லெஃப்ட் ஆனது மட்டும் இல்லாம இப்போ வெளியில வந்து திமிர் பேச்சினால வந்து தான் ஃபேன்ஸோட சப்போர்ட் ஈவன் மோர் லூஸ் பண்ணிட்டு தான் வந்து இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வினோத் கிட்ட வந்து நடந்த விதம் பார்த்தா அவங்களோட ஆட்டிடியூட் தான் வந்து பிரச்சனைன்னு வந்து புரியுது. பிக் பாஸ்ல வந்து கேமரா பக்கத்துல காமா வந்து ஆக்ட் பண்ணிட்டு வெளியில வந்து உடனே திமிரா வந்து பேசுறாங்க. அப்பவே விஜய் சேதுபதி கிட்ட வந்து எனக்கே தெரியும் யாருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி இருந்தா அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்தா மட்டும் போதும் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ரியாலிட்டி செக் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து ஆடியன்ஸ் வந்து ஷாக் ஆகிற மாதிரி லெவல் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆதிரை கான்ஃபிடென்ட் ஃபன்னி போல்டா இருந்துச்சு எல்லாமே. ஆனா நெக்ஸ்ட் வீக்ல வந்து கேம் ஃப்ளோ வந்து ஸ்லோ ஆயிடுச்சு. வீட்டுக்குள்ள அட்டென்ஷன் வந்து FJயோட கெமிஸ்ட்ரிக்கு மட்டும் தான் வந்து பாயிண்ட் ஆச்சு. ஸோ அதோட கூட வந்து டபுள் மீனிங்ல வந்து பேசுறதும் அதிகமாயிடுச்சு. இதனால நிறைய பேருக்கு அவங்க மேல ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் வந்துருச்சு. இப்போ வெளியே வந்துட்டு நான் செஞ்சது சரிதான் அப்படின்னு வந்து பேசுற ஆதிரை மேல மக்கள் வந்து செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்னு வந்து கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க. உண்மையில வந்து என்ன நடக்குது ஆதிரியோட மனசுக்குள்ளன்னா, அந்த இன்டர்வியூல அவங்களோட வாய்ஸ் வந்து ஸ்டெடியா இருந்தாலுமே ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹர்ட் வந்து நல்லாவே தான் தெரியுது. அவங்க மனசு என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, நான் அங்க வந்து தப்பா போயிட்டோம், இல்ல நான் எனக்காக நிக்க வந்து ட்ரை பண்ணாம விட்டுட்டணும் அப்படின்னு அவங்க மனசு வந்து தோணுது. அந்த தாட் தான் இப்போ அவங்களோட பேச்சில் வந்து திமிரா வந்து வெளிப்படுது. ஆனா அதை வந்து பப்ளிக் ஈகோன்னு வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஃபைனலா என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் வீக்லயே வந்து ஸ்டார் பிளேயர்னு சொன்ன ஆதிரைக்கு இன்னைக்கு ஃபேன் பேஸை வந்து இவங்க வந்து இழந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஃபேன்ஸ் சொல்றது ஒரே ஒரு லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, டேலண்ட் இருந்தா கூட ஆட்டிடியூட் வந்து ராங் ஆனா பப்ளிக் வந்து அக்செப்ட் பண்ணாது. இப்போ ஆதிரியோட இன்டர்வியூ மூலமா அதுக்கு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளா இருக்குது. 3 வருஷமா கனவு கண்டாங்க, ஆனா 3 வாரத்துல வந்து முடிஞ்சிருச்சு. ஆனா இப்போ வெளியில வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நான் செஞ்சது சரிதான் அப்படின்னு திமிரோட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க எகெயின் வந்து ஃபேன்ஸோட மனசு வந்து கைப்பற்றுவாங்களா, இல்ல இந்த பேட்டி தான் அவங்களுக்கு வந்து கெரியர் வந்து செட்பேக் ஆகுமா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.